மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பும் வெளியாகி அரசியல் பரபரப்பை அதிகரித்துள்ளது. ராஜ்யசபா சீட்டை குறிவைத்து கூட்டணி கட்சிகள் காய் நகர்த்தும் என்ற நிலையில் அதிமுக திமுகவுக்கு சிக்கல் எழுந்திருக்கிறது. யாருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது, அடுத்து யார் ரேஸில் இருக்கிறார்கள் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு அரசியல் களம் தகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் தற்போதைய சூழலில் திமுக தரப்பில் திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகிய 4 பேரின் எம்பி பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதேபோல அதிமுக தரப்பில் எம்பி தம்பிதுரை, கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலமும் முடிவுக்கு வருகிறது. இந்த நிலையில் காலியாகும் மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடக்கும் என தேர்தல் ஆணையம் நாள் குறித்துள்ளது. இந்த சூழலில் மாநிலங்களவை பதவியை குறிவைத்து கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் ஏற்றக்கூடும் என்பதால் அதிமுக திமுக என இருதரப்புக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக உறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. பாமகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் ராஜ்யசபா சீட் உறுதி என்பதால் தான் சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து வாங்க அன்புமணி தரப்பு ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆகையால் காலியாகும் 2 எம்பி பதவிகளில் ஒரு எம்பி பதவி அன்புமணி தரப்புக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. எஞ்சிய ஒரு பதவிக்கு கடும் போட்டி நிலவும் என கணிக்கப்படுகிறது. அதிமுகவின் தம்பிதுரை நீண்ட காலமாக மாநிலங்களவை எம்பி பதவியில் இருந்து வருபவர் என்பதால் மீண்டும் தம்பிதுரை மாநிலங்களவை பதவியை கேட்க வாய்ப்பிருக்கிறது. அதுபோக அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையேயான உறவு கசந்து போக காரணமும் இந்த மாநிலங்களவை எம்பி சீட்டு தான். கடந்த 2024 தேர்தலில் அதிமுகவிடம் ராஜ்யசபா சீட்டு கேட்டு அலுத்து போன தேமுதிக 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாமலும் இருந்து வருகிறது. இடையில் அதிமுக தேமுதிக இடையே மனக்கசப்பு உச்சத்தை எட்டிய போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும் என அதிமுகவின் கே.பி. முனுசாமி அறிவித்தார். இதனால் ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் தேமுதிகவின் டிமாண்டை அதிமுக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. பாமகவும் தேமுதிகவும் இந்த தேர்தலிலேயே மாநிலங்களவை சீட்டு வேண்டும் என விடாப்பிடியாக இருப்பதால் இருக்கும் 2 இடங்களை கூட்டணிக்கே ஒதுக்க வேண்டிய சூழல் அதிமுகவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே ஜி.கே. வாசனும் ராஜ்யசபா சீட்டுக்காக கோதாவில் குதிப்பார் என்றாலும் அந்த பொறுப்பை பாஜக ஏற்றுக்கொள்ளும் என தெரிகிறது. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் சீட்டு இருந்தாலும் போட்டி கடுமையாகவே இருக்கிறது. திமுகவிலேயே மாநிலங்களவை பதவிக்கு குறி வைத்து முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் காய் நகர்த்தி வந்தாலும் கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய நெருக்கடியும் திமுகவுக்கு இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் பிசிகவும் மாநிலங்களவை சீட்டு கேட்கும் நிலையில் மதிமுகவும் சீட்டு கேட்டு வருகிறது. ஒருவேளை தேமுதிக திமுக பக்கம் சாய்ந்தால் தேமுதிகவுக்கும் ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. ஒரு புறம் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு, மறுபுறம் மாநிலங்களவை இடங்களுக்கான பங்கீடு என இரட்டை அழுத்தத்தை திமுகவும் அதிமுகவும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகள் 2 பிரதான கட்சிகளையும் முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளும் என்பதால் நடக்கவிருக்கும் மாநிலங்களவை தேர்தல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அரசியலை தீர்மானிக்கும் முக்கிய கருவியாக மாறி உள்ளதாக பார்க்கப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.